T20 வேர்ல்ட் கப் வேற நெருங்கிட்டு வர இந்த டைம்ல பும்ரா விஷயத்துல தப்ப மட்டும் செஞ்சுட்டோம்னா வேர்ல்ட் கப்பே நம்ம மறந்துட வேண்டியதான உத்தப்ப எச்சரிச்சிருக்காரு. பும்ரா போற யாருக்கார விட இவர் சொல்ற விஷயம் பயங்கரமா இருக்கே. கண்டிப்பா பும்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வருஷங்களாவே என்ன ஆகுது, அவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகுது. ஆமாம்பா, அவருக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அடிமேல் அடி விழுந்துகிட்டே தான் இருக்கு. கரெக்ட். இதனால தான் மேனேஜ்மெண்ட் அவரை ரொம்ப முக்கியமான சீரீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் பும்ரா இந்தியாவோட மேட்ச் வினரா இருக்கிறதுனால வேர்ல்ட் கப்க்கு ஒரு முக்கியமான வீரரா பார்க்கப்படுறாரு. இதனால தான் பும்ராவை சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த டெஸ்ட் சீரிஸ்ல விளையாட வச்சாங்க, ஓடிஐ சீரிஸ்ல ரெஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த T20 சீரிஸ்ல முதல் 2 மேட்சஸ் விளையாடினாரு. அதுக்கு பிறகு ஏதோ பிரச்சனைன்னு வீட்டுக்கு போயிட்டாரு. ஓகே, இந்த விஷயம் தான் எங்களுக்கு தெரியும். ராபின் உத்தப்பா என்ன சொன்னாரு அதை சொல்லு. சொல்றேன். இப்ப இந்த நேரத்துல தான் ராபின் உத்தப்பா இந்தியன் டீம் மேனேஜ்மென்ட்க்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல 30 வயசுக்கு மேல இன்ஜுரிஸ ஃபேஸ் பண்ணுவாங்க. அதத்தான் இப்ப பும்ரா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பும்ராவோட bowling ஆக்ஷன் மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த யூனிக்கான ஆக்ஷன் தான் அவரோட இன்ஜுரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக்குது. சோ ஒர்க்லோட் மேனேஜ்மென்ட் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா அவருக்கு லாங் டைம் டேமேஜ் கொடுத்துரும். குறிப்பா இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் வேர்ல்ட் கப் இருக்கு. ஜஸ்பிரித் பும்ரா அந்த டோர்னமெண்ட்ல பீக்ல இருக்கணும். சோ இப்போதைக்கு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வேர்ல்ட் கப்ல டாமினேட் பண்ணுவாரு. சோ அதிகமா அவரை விளையாட வச்சு கஷ்டப்படுத்தாம பும்ராவை பக்குவமா யூஸ் பண்ணி அப்புறமா ட்ரோஃபிஸ் நம்ம வின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷார்ட் டேர்ம்ல ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இதனால மேனேஜ்மெண்டோட டிசிஷன் தான் இந்தியாவோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் உத்தப்பா தெரிவிச்சிருக்காரு. ஏம்பா, இவர் சொல்ற மாதிரி பும்ராவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னா அடுத்த சீரிஸ் இந்தியாவுக்கு எப்ப வருது? இந்தியாவோட அடுத்த சீரிஸ் நியூசிலாந்து கூட ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. முதல்ல ஓடிஐ அப்புறமா T20 சீரிஸ்ல விளையாட போறாங்க. சோ அதை முடிச்ச உடனே பிப்ரவரியில T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப ஒரு சீரிஸ் தான் இருக்கு, அதுல ரெஸ்ட் கொடுத்தா எப்படி? மக்களை உத்தப்பா கொடுத்த வார்னிங் மாதிரியே T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.